பண்ற தெரியுமா? இல்ல குட்டி, அம்மா வெளியே அனுப்பவே மாட்டேங்கிறாங்க. அவங்க தூங்கிட்டு இருந்த சமயமா பார்த்து நான் ஓடி வந்துட்டேன். சரி குட்டி, நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்ல போய் விளையாடலாமா? பார்க்கா? அம்மா திட்டுவாங்களே குட்டி. டேய், அம்மா தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள போய் விளையாண்டு வந்துடலாம்டா. சரி வா போலாம். டேய், நான் தான்டா கபாலி. என் பேரை கேட்டா எல்லா ரவுடிங்களும் பயப்படுவானுங்க. ஆனா இப்ப எவனும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறானுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன பண்றது? ஏதோ 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. தனியா வேற இருக்குதுங்க. சரி சரி, இதுங்களை கடத்திட்டு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட பணம் காசு நம்ம கேட்கலாம். ஏய் பசங்களா, இங்க என்ன பண்றீங்க 2 பேரும்? நீங்க யாரு? எதுக்கு இப்படி கேக்குறீங்க? இல்ல பசங்களா, சும்மா தான் கேட்டேன். என்னடா மாமா மேல ரொம்ப கோவமா இருக்கீங்களா? என்னது? நீ எங்க மாமாவா? பூத மாதிரி இருக்க. என்னடா இது, இந்த பசங்க பயப்பட மாட்டேங்குதுங்க, சிரிக்குதுங்க. என்ன பண்றது? பசங்களா, நானு என்ன சொல்ல, ஐயோ நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேனே. நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டம்மா மாமா. நாங்க எங்க போனா உங்களுக்கு என்ன? டிச்சுடி, வா நம்ம வீட்டுக்கே போயிடலாம். அப்பாடா, நல்ல வேலைடா, வீட்டுக்கு வந்துட்டோம். குட்டி, இனிமேட்டு அம்மாடி சொல்லாம வெளியே போக கூடாது, சரியா? நீங்களும் எங்க போனீங்கம்மா? ஏன் இவ்வளவு நேரம் ஆளையே காணோம்? சாரிம்மா, உங்ககிட்ட சொல்லாம நாங்க வெளியே போயிட்டோம். இனிமேட்டு நாங்க உங்ககிட்ட சொல்லாம எங்கேயும் வெளியே போக மாட்டோம்மா. இந்த கதையில இருந்து என்ன புரிஞ்சுச்சுன்னா, அம்மா கிட்ட சொல்லாம எங்கேயும் வெளியே போவாதீங்க. யார் பேசினாலும் போல்டா பேசுங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல்